தலைவரே என்னப்பா தலைவரே, எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போட்டாரு தலைவரே. நீங்க தான் எங்க அண்ணனுக்கு எனக்கும் சரி சமமா பிரிச்சு கொடுக்கணும் தலைவரே. பிரிச்சு குத்துருவான் அதுதானே உட்காந்துக்கிறான். நீங்க பிரிச்சு குடுத்துருவீங்க, ஆனா எனக்கு சாதகமா பிரிச்சு கொடுக்கணும் தலைவரே. இருங்க, தாங்க காசு. காசு வாங்கிட்டல, நீ கவலைப்படாதப்போ. தலைவரே, உன்னை நம்பிதான் போற தலைவரே. கரெக்டா பிரிச்சு குடுத்துரு தலைவரே. நான் கரெக்டா பிரிச்சு கொடுக்குறேன், நீ கவலைப்படாதப்போ. போய் ஒண்ணு கூப்பிட்டு வா. சரி தலைவரே. எவ்வா எனக்கு வந்துடும் சொத்து. டேய் கண்ணா, 300 ரூபா வந்துக்குது. வாய் தொடக்காது கம்னுறா. நான் பஞ்சாயத்து பேசி பேசி அனுப்பிடுறேன். நியாயமா பேசு. நான் நியாயமா பேசணும். நான் 300 ரூபா வாங்குறேன். சரிப்பா, நான் நியாயமாவா பேசிடுறேன். நீ என்ன நியாயமா பேச போறியோ அதையும் நான் பாக்குறேன். வா வா வா. நோ, சரி சமமா பிரிச்சுக்கலாம்னா தலைவர் சொல்லுவாரு, அதே போல கேட்டுக்கலாம். சரிடா தம்பியா, நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? வந்துட்டானுங்களா? வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம்பா. என்ன உங்க பிரச்சனை? தலைவரே, நாங்க அண்ணன் தம்பி 2 பேரு. எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து எங்க 2 பேருக்கு பிரிச்சு கொடுங்க தலைவரே. அப்பா என்ன நான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு? இந்த மாடு தலைவரே. இந்த மாடா? ஆமா தலைவரே. அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட். என்னது, ஒரு பெட்ஷீட்டா? ஆமா தலைவரே, ஒரு பெட்ஷீட் தான் வச்சுட்டு போனோம் அந்த ஆளு. சரி, அப்புறம் வேற என்ன சொத்துக்குதா? ஒரு தென்னை மரம் இருக்குது தலைவரே. மாடு, பெட்ஷீட், தென்னை மரம், இதாடா சொத்து. இதாடா பிரிச்சு தரணும். ஆமா தலைவரே, எங்களுக்கு சண்டை வராத மாதிரி பிரிச்சு கொடு தலைவரே. இவன் இங்க இருந்தா கார்த்திகை எடுத்துருவான். டேய் தம்பியா, போய் தண்ணி எடுத்துருவான். உன் கையில திம்மத்துல பேசுறியா? எவ்வளவு பேசுற பேசு. நியாயமா பிரிச்சு கொடு தலைவரே. எனக்கும் எங்க அண்ணனுக்கு சண்டே வரக்கூடாது. ஆமா தலைவரே. சரி, தீர்ப்ப சொல்ற கேளுங்க. சொல்லுங்க தலைவரே. அந்த மாட்டை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. சரிங்க தலைவரே, கட்டிடுறோம். பா பா. எல்லாம் டைட்டா கட்டுறான். கட்டிங்களா? இப்படி வாங்க. கட்டும் தலைவரே. சொல்லுங்க தலைவரே. அந்த பெட்ஷீட் இருக்குதுல்ல? இருக்குது தலைவரே. நீ போச்சுக்கா, ராத்திரி அண்ணன் போச்சுக்கா. சூப்பர் தலைவரே. நானா ஓகேவா? பகல் அண்ணா நானு, நைட் ஆனா நீயா? ஆமா. ஓகே தலைவரே. பெட்ஷீட் விஷயத்துல எந்த பிரச்சனை இல்ல உங்களுக்கு? அது ஒண்ணு இல்ல தலைவரே, கரெக்டா பிரிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு மாடு இருக்குதுல்ல? ஆமா தலைவரே, ஒரு மாடு. நீ அண்ணனா இருக்குதால உனக்கு தான் முன்னுரிமை. முதல் பாதியை நீயே எடுத்துக்கோ, 2வது பாதியை தப்பிக்கார கிட்ட குத்துரு. முன்னுரிமைன்னா தலையில இருந்து முன்காலி வரலுமா தலைவரே? ஆமா ஆமா, வயிற்றுல இருந்து பின்கால வரைக்கும் உங்களுக்கு தப்பிச்சு. சரிங்க தலைவரே, நீ சொன்ன மாதிரி பிரிச்சுக்கிறோம். அண்ணா, தலைவர் சொன்ன மாதிரி நீ முன்னால எடுத்துக்கணும், நான் பின்னால எடுத்துக்கிறேன். சரிடா தம்பியா. அப்புறம் ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது. ஆமா தலைவரே, ஒரு தென்னை மரம். நீ என்ன பண்ண, அண்ணகாரன்றதால கீழே இருந்து 3/4 பாகம் எடுத்துக்கோ. அவன் 1/4 பாகம் எடுத்து போட்டான் தம்பிக்காரன். எனக்கு 3/4 பாகமா? எனக்கு 1/4 பாகமா? தம்பி, ஒன்னனுக்கு அப்புறம் தான் நீ ஒன்னனுக்கு விட்டு கூடு. சரிங்க தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிறோம். அண்ணா, நீ கீழே இருந்து 3/4 பாகம் எடுத்துக்கணும், நான் மேல இருந்து 1/4 பாகம் எடுத்துக்கிறேன். சரிடா தம்பி. சரி ஓகே, போய் சொன்ன மாதிரி பிரிச்சுங்க போங்க. தீர்ப்பு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா. சரி ஓகே தலைவரே, வானா போய் சரி சமமா பிரிச்சுக்கலாம். பா பா பா. தலைவர் நல்ல தலைவராகிறாரு, தீர்ப்பு கரெக்டா சொல்றாரு. பாத்து போங்க. நான் தீர்ப்பு சொல்லி விட்டு தெரியல. எல்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டேன். எங்க தண்ணியா? தண்ணி இல்ல. நம்ம தென்னாட்டு தானே உனக்கு. பா பா, நல்லா சாப்பிடு, வயிறு ஃபுல்லா சாப்பிடுனா. பரவாயில்லையா, பாய் சாப்பிட்டுதா? நான் தண்ணிய குடி. பா பா பா. பரவாயில்ல, அண்ணன் தீனா போட்டான் புழுகுது. போட்டோம், எவ்வளவு போட்டாலும் நம்மளுக்கு தானே. நானா, உன் பாதிய நல்லா கவனிச்சுக்கிறா? ஆமாண்டா தம்பியா. சரி, என் பாதிய நான் பாத்துக்கிறேன். சரிதான், பாத்துக்கோ. பா பா. குண்டா புல்லா கறந்துது. பால்ல இவனே கறந்துக்கிறானே. நோ, பால் நல்லா வந்துச்சுன்னா இன்னும் நிறைய தீனி போடு மாட்டுக்கு. ஐயோ, நினைச்ச மாதிரியோ வந்துச்சு. பாவி, இவ்வளவு பால் கறந்துன்னு போறானே. சரி, நீ பாத்துக்கோ, நான் வரேன். இதெல்லாம் ஓவர்ரா டேய். நான் நைட்டு இது. தானா பெட்ஷீட்.
அட பாவி, நைட்லாம் ஓதிட்டு இருந்தேன், காலையில குத்துட்டு போறானே. நானா உன் முக்கவாசி மரத்துக்கு தண்ணி ஊத்துற பொழுகுதே. ஆமாண்டா தம்பியா, அப்பதான்டா நல்லா வளரான். வளரட்டும் நல்லுதானே. என்னடா பண்ற கெட கொம்புலா? என்னோட கால்வாசி இருக்குதுலண்ணா, அதுல நான் இளநீர் அறுத்துக்கிறேண்ணே. எல்நீரா? ஆமா ஆமா இளநீர் தான். அட பாவி, எல்நீரா அறுத்துக்கிறானே. ஓகே நாடா தம்பியா, எல்நீர் அறுத்துட்டியா? அறுத்துட்டுனா சரி, நீ தண்ணி ஊத்து, அப்பதான் நல்லா காய் காய்க்கும். நான் மாப்பிள்ள நான் சோகமா உட்காந்து இருக்க. அட நாடா பதிலே சொல்ல மாட்டேன்ற. ஐயோ மாமா, எங்க அப்பா வெஸ்ட் போன சொத்தை பத்தி உனக்கு தெரியல. அவனா ஒரு மாடும் ஒரு பெட்ஷீட்டும் ஒரு மரத்தை தான் விட்டு போனான். அந்த சொத்து போய் தலைவராண்டு போய் பிரிச்சிடணும் மாமா. இது தலைவர்கிட்ட பிரிச்சுக்கிறீங்களா? அது எப்படிடா பிரிச்சு குத்தான்? மாடு முன்னாடி பாதி எனக்கு, பின்னாடி பாதி அவனுக்கான். அடப்பாவி, பால் பூரா அவன் கறந்து போனாடா. ஆமா மாமா, அப்படிதான் கறந்துக்கிறான். சரி, பெட்ஷீட் எப்படி பிரிச்சீங்க? பகலானா எனக்கு, நைட் ஆனா அவனுக்கா மாமா. அடப்பாவி, பகல்ல பெட்ஷீட் வச்சு என்னடா பண்ண போற? அதான் மாமா, நைட் ஆனா அவன் போச்சுறான், நான் குளூர்ல உட்காந்துக்கிறான். சரியா போச்சு. அந்த தென்னை மரத்தை எப்படி பிரிச்சு குத்தாங்க? கீழ இருந்து முக்காவாசி எனக்கான், மேல இருந்து கால்வாசி அவனுக்கான். அடடே, இளநீர்ல அவன் அறுத்து குச்சிடுவானடா. அதான் மாமா அறுத்து குடிக்கிறான், நான் என்ன பண்றதே தெரியல. உனக்கு தீர்ப்பு சொன்னான், அவன் கிட்ட போலாவா? மாமா, இது நீ தான் கிளியர் பண்ணி விடணும். நேடா தலைவர் நாடா பஞ்சாயத்து பண்ணி நான் திருப்பி சொன்னமா அண்ணங்கார மட்டும் வரா, ஒருத்தன் கூப்பிடுங்க. அத்தான் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். தலைவரே வணக்கம். ஏன்பா நீ தான் தீர்ப்பு சொன்னாலா? ஆமா, நான் தான் திருப்பி சொன்னால சரி பாய்ச்ச பிரிச்சு குத்துன. சரி பாதியா பிரிச்சு குத்திங்க தலைவரே, ஆனா அதுல எனக்கு எந்த லாபமும் இல்லையே. அப்ப கேட்டு சொன்னேன். இருப்பா, நான் பத்திருப்பு சொன்னாரு. மாட்டுல முன் பாகம் எனக்கு, பின்னாடி பாகம் அவனுக்கான். கரெக்டா தானே சொல்லிக்கிறேன். அப்ப பாலெல்லாம் அவன் கட்டுப்பானு. அப்படித்தான் கறந்துக்கிறான். வெஜிட்டு பகல அவனா நான் போத்துணுமா, நைட் அவனா அவன் போத்துப்பானா. கரெக்டா தானே பிரிச்சு குடுக்குறேன். நீ பாதி அவன் பாதி. நான் ஏன் பேசுறேன்? அறிவு கட்டவன பகல் யார் யார் தூங்குவாங்க? நான் தூங்குவேன். நீ வேலை வெட்டி இல்லாதவன், எனி டைம் தூங்குவ. அப்புறம் தென்னை மரத்துல முக்காவாசி பாகம் எனக்கான், கால்வாசி பாகம் அவனுக்கான். நீ முக்கா பாக்கம் குடுக்குறேன், அவன் கால் பாக்கம் தானே குடுக்குறேன். இது எள்ளீர் இருக்குது. இவன் தண்ணி ஊத்தி வளர்ப்பான், அவன் எள்ளீர் எடுத்துட்டு போயிடுவான். நான் ஏன் திருப்பி இது? நான் கரெக்டா தான் பிரிச்சு கொடுத்தேன். நீ எப்படி பிரிச்சு கொடுக்க போற பாக்குறேன். எனக்கு பிரிச்சு கொடுக்க தெரியும். நான் பண்றேன் பாரு, வளையா போலாம். எல்லாரும் முன்னாடி தலைவர்ன்ற மரியாதை கொடுக்க மாட்டேன். தலைவரே, இந்த மாட்டு தான் தலைவரே. டைம் ஆயிடுச்சு, பால் கறந்துட வேண்டியதுதான். இவங்க என்ன பண்றாங்க? சரி, ஏதாவது பண்ணி போட்டோம், நம்ம பால் கறக்க வேண்டியதுதான். எல்லாம் இங்கனா பண்ணிக்கிறீங்க. தலைவரே வணக்கம். வணக்கம் சரி, வணக்கம். சரி, போய் பாலை கறப்போம். அண்ணா, மாட்டுக்கு பில்லு வைனா வைக்கிறேன். 1 லிட்டர் கறக்குது, 2 லிட்டர் கறக்கும். பால் கறக்க போறோம் தலைவரே. முன்னாடி தூண்டு தானே. இந்த குச்சி, இந்த குச்சி எடுத்து மூக்குல கிச்சு கிச்சு மூட்டு. எதான் தலைவரே? பா, 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 பா. நோ, நானா இப்படி பண்ணிட்டா? எப்படி பண்ணிட்டாங்க? பின்னாடி கித்து தானே உந்த. முன்னாடி எப்படி பண்ணா உனக்குன்னா? அதுக்கிட்ட மூக்குல கிச்சு கிச்சு முட்டுவீங்களா? எப்படி முட்டுச்சுன்னு தெரியுமா? நீ மட்டா நீ உத்திட்டு எப்பாரு நீ அழகா பாலை கறந்துட்டு போயிடுவல. ஐயோ, உஷாராயிடுச்சுங்களா? இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. தலைவரே, இதுதான் தலைவரே அந்த பெட்ஷீட்ட. நைட் ஆவனா அவன் வந்து போத்துப்பான். நீ நான் திருப்பி சொல்லுகிறியா? நீ என்ன திருப்பி சொல்ல போற? சொல்லு, அது நான் கேக்குறேன். நான் வீட்டாண்டே இருக்கிறாங்க அந்த கூட்டம். பாப்பா, நான் பெட்ஷீட் வேணுமா? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது பெட்ஷீட் வாங்குறதுக்கு. நானும் நியாயமா இருப்பேன். சூப்பர், பாத்தியா நான் சொன்ன பிரகாரம் நடக்கிறேன். ஏப்பா, அந்த பெட்ஷீட்டை கொடு. தான் தலைவரே. 1/2 மணி நேரத்துக்கு நான் கேட்க மாட்டேன், வச்சுங்க. ஏப்பா, நீ போய் ஒரு வாளியில தண்ணி எடுத்துட்டு வா. எதான் தலைவரே, எத்தனை வந்துடுறேன். ஐயா, நான் போன போதுங்க. அட, தப்புன்னு எடுத்துட்டு வா. தான் தலைவரே, தான் தலைவரே. குடி, பெட்ஷீட்டை முக்கிய அவங்கள குத்துரு. சரிதான் தலைவரே. நினைக்கிறேன். இந்தாடா. நோ, நான் நெச்சு கொடுக்குறேன். அவனே நஞ்சு கொடுக்குறான். இப்போ உடனே வைக்கோ. இந்த ஈர பெட்ஷீட் வச்சு நான் என்ன பண்றது? இங்கேயோ சொதிப்பிட்டாங்கல்ல. பாத்தியா? இருக்கிற எல்லாத்தையும் அடுத்து வித்துற வேண்டியதுதான். ஏன் தலைவரை கத்தி எடுத்துன்னு வர சொன்னீங்க? வாயா, பாத்துக்கிறேன். இங்கே வராங்க. என்னப்பா, எள்ளீரா இருக்குதியா? என்னுடைய கால் பாகம் இருக்குதுல மேல, அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிப்பா, உன் முக்கா பாகத்தை நீ வெட்டு. சரி தலைவரே. நானா வெட்டுறதுக்கு போறா? என் பாகத்தை நான் வெட்டுறேன்பா.
நோ நானா எழுதியா? நீ பண்றது மட்டும் நாயப்பா. எல்லையில நீ அத்துப்ப தண்ணி மட்டும் அவர் ஊத்தணுமா? நான் தலைவரா வெட்டிட்டுமா? நீ வெட்ட. நோ வேணாண்ணா, அப்பா நம்மளுக்குன்னே விட்டு போந்துண்ணா. அப்பா விட்டு போனாலும் எல்லாத்தையும் நீ மட்டும் அனுபவிக்கிறியாடா? ஏன்னா ஏதோ தெரியாம போயிட்டேனா, இதுக்கு நம்ம சேர்ந்து பிரிச்சுக்கலாம்ண்ணா. சரி தம்பி. இது எல்லாம் உன்னால தாயா? அட நான் என்னடா பண்ணா? காசு கொடுத்தா தீர்ப்பு ஒருத்தனுக்கு சாதகமா சொல்றீவியா? என்ன பண்றது? 300 ரூபாய் குத்தா, அதனால அவனுக்கு சாதகமா சொன்னேன். தலைவன்றது வந்து காசு காசுப்படுகிறது, தீர்ப்பு நியாயமா சொல்லணும். அதுதானே உன் நம்பி வராங்க. ஆமாம்பா, சாரிப்பா, மன்னிச்சிருப்பா. மணிப்புலா கேட்டா வேலைக்கு ஆகாத, துட்டத்தை கைத்துல போடு. இந்தாப்பா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. அப்ப எனக்கு மன்னிப்பே கிடையாதா? மணிப்பு குத்தா திருப்பி நீ இதேதான் பண்ணுவேன். தலைவன்ற தகுதியை எழுதுக்க. அப்பா, தலைவனாந்து யாரும் தப்பு பண்ணாதீங்கப்பா. நம்ம நம்பி தானே வரங்க, தீர்ப்பு கரெக்டா சொல்லுவேன்.